லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கொலைக்களமாக மாறும் தமிழகம் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறார். அவ்வளவு மோசமாக தான் இருக்கா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு? பெர்செப்ஷன் தான். இப்போ சுமன் சி ராமன் சொன்ன பெர்செப்ஷன் தான். ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்ததுன்ற பெர்செப்ஷனில் தான் இருந்தது. அந்த பெர்செப்ஷன் இப்போ இல்லை. இப்போ சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக கெட்டு போயிடுச்சு, அதுக்கு முதல்வர் அக்கௌண்டபுள் ஆகணும், அந்த பெர்செப்ஷன் தான் இருக்குது. இப்போ சத்யனும் அதான் சொல்கிறார். ஓகே ஃபைன். கும்பகோணம் மகாமக சாவு எந்த ஆட்சியில் நடந்தது? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? வீரப்பன் காட்டில் அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, சதாசிவம் கமிஷன் அமைக்கப்பட்டது, அது பர்செப்ஷன் இல்லையா? எம்கே பாலன் படுகொலை, சந்திரலேகா ஆசிட் வீச்சு, இதெல்லாம் பர்செப்ஷன் இல்லையா? எல்லா ஆட்சியிலையும் எல்லா விஷயமும் இருக்குது சார். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் இல்லை, இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு கணக்கு சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஜனவரி மாதம் 80, பிப்ரவரி மாதம் 64, மார்ச் மாதம் 53, ஏப்ரல் மாதம் 76, மே மாதம் 130, ஜூன் மாதம் 104, ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் 88ன்னு 200 நாட்களில் 595 ஒரு கணக்கு. இது 500 சார். 200 நாட்களில் 500 சார். 365 நாட்கள் வரும்போது அது 1000 கூட ஆகலாம் சார். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அது கொலைகளோட எண்ணிக்கை. அது என்சிஆர்பின்னு ஒன்று இருக்குது, அவங்க ஓப்பன் ரெக்கார்ட் டேட்டா வெளியிடுறாங்க. அந்த ஓப்பன் ரெக்கார்ட் டேட்டாவில் அது எல்லாமே கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணுன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உட்பட பல இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ பாஜகலையும் பல ரவுடிகள் சேர்ந்துருக்காங்க, கட்சியில் இருக்காங்க. இந்த ரவுடிகள் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிட்டு வரும்போது அவங்களுடைய வழக்கு டேட்டாவை பாருங்கள். 33 வழக்கு, பல கொலை வழக்கு, பல கொலை முயற்சி வழக்கு, பல கடத்தல் வழக்கு, இதெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி வெளியில் இருக்காங்க? அப்போ நம்ம சிஸ்டத்தில் ஒரு பேசிக்கான ஒரு கோளாறு இருக்குல்ல சார்? நீதித்துறையிலையும் காவல்துறையிலையும் ஒரு பேசிக்கான ஒரு கோளாறு இருக்குல்ல சார்? இவங்கெல்லாம் எப்படி வெளியில் இருக்காங்க? 33 வழக்கு, 32 வழக்கு, 20 வழக்கு. இவங்கெல்லாம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸா? பல ஆண்டுகளாக சார். ஒரு கொலைகேஸை முடிக்கிறதுக்கு ஜுடிஷியரி எடுத்துக்கிற டைம் 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் அதில் அவன் பெயிலில் வாங்கிடுறான், வெளில வந்துடுறான். அவன் தொடர்ந்து அஃபென்ஸ் பண்ணுறான். இப்போ சம்போ செந்தில்னு ஒருத்தன், அவரை தான் பிடிக்கிறாங்க. சம்போ செந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. அவர் தேனாம்பேட்டையில் காதுகுத்து ரவின்ற ஒரு அக்யூஸ்டை பாம்பே வீசுகிறாங்க. சம்போ செந்தில் தான் வீசுகிறாரு. துப்பாக்கியாலேயும் சுடுறாங்க, ரைட்டுங்களா? ஏடிஎம்கே பீரியடில் சுடுறாங்க. ஆனால் அவரை பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி சுபாஷ் பண்ணையார்னு ஒருத்தர், அவர் சம்மந்தப்படாத விஷயங்களே கிடையாது, கொலைகளே கிடையாது தென் மாவட்டங்களில். இப்போ இவங்க எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்குள்ளே வராங்க, ரைட்டுங்களா? சம்போ செந்தில் பிடிக்கிறதுக்கு அருண் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குற்றவாளிகள் தொடர்ந்து காவல்துறையாலையும் நீதித்துறையாலையும் அதுக்கான ஒரு ஸ்பீடு, இப்போ எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஸ்பீடாக கோர்ட் வைக்கிறீங்க. பொலிட்டிக்கல் ஹெட் தானே திரு ஸ்டாலின் தானே தலைமை, திரு எடப்பாடி தானே தலைமை. அதான் சார், இது அதை ஐசோலேட் பண்ணிட்டு காவல்துறை நீதித்துறைன்னு சிஸ்டம் மேல சொல்றது. நீதித்துறைக்கு ஸ்டாலின் தலைவர் இல்லை சார். சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு காவல்துறைக்கு ஸ்டாலின் தலைவர் சார். ஸ்டாலின் கவர்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் ஒரு முதலாளிக்காக, எந்த உயர்நீதிமன்றமும் ஒரு முதலாளிக்காக நடந்த படுகொலை அப்படின்னு தூத்துக்குடி சம்பவத்தை வர்ணித்த மாதிரி அறிக்கைகள் வரல சார், இது வரைக்கும் வரல சார். அந்த மாதிரி இருக்குது சார். ஸ்டாலின் பொறுப்பேற்கணுமானா பொறுப்பேற்கணும். கள்ளச்சாராய விஷயத்துக்கு மகேஷ்குமார் அகர்வால்ன்றவர் மரக்காணத்திலேயே அவர் பொறுப்பேற்றிருந்தால் கள்ளக்குறிச்சி நடந்திருக்காது, 22 65 இருக்காது. அதெல்லாம் உண்மைதான். ஸ்டாலின் பொறுப்பேற்கணும். இங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இத்தனை ரவுடிகள் பேசிக் ஆஃப் த கேஸுக்கு போகலன்னு சொன்னார் பிரியன் சார். பேசிக் ஆஃப் த கேஸுக்கு மேக்சிமம் போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இத்தனை ரவுடிகள் இவ்வளோ குயிக்காக ஆர்கனைஸ் ஆகிற அளவுக்கு ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ன்ற தமிழ்நாடு மாநில உளவுத்துறையுடைய ஃபெயிலியர். புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள. இதெல்லாம் உண்மைதான் சார். ஆனால் இல்லை, இப்போ இது இப்போ திரு சத்யன் கேட்பார்ல, இப்போ இதெல்லாம் திரு எடப்பாடிக்கு பொருந்தாதா
அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்னீங்களே, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னீங்களேன்னு அவர் கேட்பார்ல சார். கொடநாட்டில் கொள்ளை அடிக்கும் பொழுது அவங்களுடைய முக்கியமான தலைவி வீட்டிலேயே கொள்ளை அடிக்கும் பொழுது, அங்கே ஒரு 6 படுகொலை நடக்கும் பொழுது அதுக்கான கேள்விகள் வரும் சார். அது பொலிட்டிக்கல் கொஸ்டின் சார். டிஎம்கே காரங்க அந்த கேள்வி வைப்பாங்க. சத்யன் வந்து ஸ்டாலின் ராஜினாமான்னு சொல்லுவார். இது வந்து பொலிட்டிக்கல் பத்திரிகையாளர்கள் பார்வையில் தப்பு தான். ஆனா இதுக்கான விஷயங்கள் வந்து பேசிக்கா இருக்கு. ஜெயலலிதா ஆட்சியிலேயே இருந்தது. ஜெயலலிதா ஒன்றும் எல்லாத்திலையும் புனிதமான ஒரு விஷயமும் இல்லை. அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு உண்டு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.